அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானதாய், தேவைப்படுகிற ஒன்றாய், பலனுள்ளதாய், நம்மை தேற்றுகிறதாய், நம்மை வழிநடத்த ஒரு திராணி உள்ள ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆகையினால் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் ஒரு காலம் தவறக்கூடாது. ஒருவேளை நாம் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு பட்சத்திலும் இப்படிப்பட்டதான ஊடகங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை துல்லியமாக தினந்தோறும் அடிக்கடி தேவனுடைய வார்த்தையோடு கூட தொடர்பு இருப்பது மிகவும் அவசியமான காரியம். காரணம், தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை இந்த காலகட்டத்தில் வழிநடத்த முடியும். நான் தொடர்ச்சியாக இந்த ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய சபை, கடைசி கால சபை என்கிறதான இந்த தலைப்புகளிலே நான் தியானித்து வருகிறேன். இந்த கடைசி காலத்திலே தேவன் விரும்புகிறதான சபை, அது ஒரு ஆவிக்குரிய தன்மை படைத்த ஒரு சபையாக இருக்கிறது. அந்த சபை நாமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு துல்லியமான சபை இந்த நாட்களிலே எழும்பும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் வித்தியாசப்பட்ட ரீதிகளை, வித்தியாசப்பட்ட துல்லியமான வித்தியாசப்பட்ட வேலைகளை சபைக்கு கொடுத்திருந்தார். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஹீப் ஆஃப் டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபையானது வித்தியாசப்பட்ட ரீதியிலே செல்ல வேண்டியதான ஒரு அமைப்பை பெற்றிருந்தது. ஒவ்வொரு ஃபேஸ் வழியாக சபை செல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் என்று சொல்லும் பொழுது, இந்த ஒவ்வொரு கால அளவிலும் சபைக்கு தேவன் சில முக்கியமான டார்கெட், லக்கை வைத்திருந்தார். அவர்கள் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க, அந்த பிரயாணத்தை செய்து முடிக்க, அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிகழ்த்த சபைக்கு வித்தியாசப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த காலகட்டத்திலே சபையாகிய நமக்கு தேவன் சில துல்லியமான வழித்தடங்களை வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையோடு கூட, அவருடைய அன்றாட வெளிப்பாடுகளோடு கூட, இருதயத்தின் ஆழத்தில் இந்த காலகட்டத்திற்கு கொடுக்கிறதான வார்த்தையோடு கூட, சத்தியத்தோடு கூட நாம் துல்லியமாய் அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். We should have a constant communication with our Heavenly Father so that you will get the present day's truth. What is the momentum of this hour? What God wants to reveal to the church of God. இன்றைக்கு நாம் தொடர்ந்தேச்சியாக இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட தொடர்பு இருக்க வேண்டும். நான் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவிக்குரிய சபையை தியானிக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார், அநேக பகுதிகளை வெளிப்படுத்துகிறார். உண்மையாகவே இந்த குறிப்பிட்ட ஆவிக்குரிய ஒரு ஸ்தானத்திற்குள்ளே நான் கடந்து போவதிலே மிகவும் பரவசம் அடைகிறேன். என்னுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம், என்னுடைய இருதயத்திலே ஒரு இளைப்பாறுதல், என்னுடைய இருதயத்திலே ஒரு சமாதானம். அந்த ஆவிக்குரிய நிலைக்குள்ளே பிரவேசிக்க, அதை தியானிக்க, அதிலே கடந்து போக ஒரு உறுதி, ஒரு பலன், ஒரு நம்பிக்கை உண்டாகுகிறது. பிரியமானவர்கள், பணத்தினால் உண்டாக்க முடியாத, செல்வாக்கினால் உண்டாக்க முடியாத, உங்களை சுற்றி இருக்கிறதான வசதி வாய்ந்த, செல்வாக்கு நிறைந்த, அதிகாரம் நிறைந்த ஜனங்களால் உண்டாக்க முடியாத வார்த்தை உங்களை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்குள்ளே நீங்கள் கடந்து போகும் பொழுது இந்த ஆவிக்குரிய நிலையானது உங்களை இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு உங்களை உருவாக்குகிறது. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இது ஒரு பலனாக இருக்கிறது.
இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆவிக்குரிய ஸ்தானத்திற்குள்ளே துல்லியமாய் அமர்த்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be established in a strong spiritual foundation. Strong. We need to be established very strongly on a spiritual platform so that you and I can stand in all challenging times. Because the days we have ahead is such a challenging time. It has so many challenges in front of us, so many temptations, and so many pathways that we need to travel through. And if we are not seated on a spiritual platform, we will not be able to go ahead. நாம் கடந்து போக முடியாது, நாம் முன்னேறி செல்ல முடியாது இந்த ஆவிக்குரிய ஸ்தானத்திலே நாம் இராவிட்டால். காரணம், அந்த ஆவிக்குரிய நிலையிலே தான் தேவனுடைய மகிமையானது காணப்படுகிறது. That's where the glory of God is. If you and I need to understand the glory of God, it is in the spiritual realm. It is in the spiritual pathway that we need to walk through. இந்த தேவனுடைய மகிமையை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த ஆவிக்குரிய தன்மையிலே நீங்கள் கடந்து போனால் தான் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே இன்றைக்கு ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார். They have a very different view. அதனுடைய கண்ணோட்டம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமையை நம்முடைய மாமிச சரீரத்திலே காண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறதான ஒரு தவறான கண்ணோட்டம். They have a wrong understanding. They have an understanding that the glory of God cannot be received, or you cannot tap into the glory of God in your human flesh. That is the problem that we have today, that we are not able to understand the priority of the spiritual life. And that's where we lack, and that's where we don't understand the glory of God. That's where we don't tap into the glory of God. நாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனத்தோடு கூட இந்த காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய மகிமையிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Living in the glory of God. The glory is found in the spiritual pathway. When you can walk into the spiritual pathway, you can tap into the glory. தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய பரிபூர்ணமான மகிமையை காண முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Romans chapter 8 verse 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். For I reckon that the suffering of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. The sufferings you go through, நீங்க கடந்து போகிறதான அந்த சூழ்நிலை, the sacrifice, the way, the pathway you walk through, because the system of the world does not support you. The system of this world will not enhance you so that you can walk in the spiritual pathway. இந்த உலகத்திலே நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை இந்த உலகத்தின் அமைப்பு நிச்சயமாக உதவி கரம் கொடுக்காது. அது உங்களுக்கு உதவி செய்யாது. இந்த வார்த்தையை நாம் துல்லியமாய் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அநேகர் இதை வேறு ரீதியிலே பார்க்கும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது.
இன்றைக்கு நாம் உலகத்திலே பாடுகளோடு கூட இருக்கிறோம். இனி வரப்போகிற காலத்திலே தேவன் மகிமையை கொடுப்பார். அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய விளக்கமானது சரிவர விளங்காது. இது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இக்காலத்து பாடுகள் என்ன மாதிரியான பாடுகள்? இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, துல்லியமான ஆவிக்குரிய ரீதியிலே நாம் கடந்து செல்லும் பொழுது, துல்லியமான தேவனுடைய அமைப்பிலே போகும் பொழுது, நிச்சயமாய் இந்த பூலோகத்திலே அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது நாம் கடந்து போக வேண்டியது. ஏனென்றால் இந்த நாட்களிலே காணப்படுகிறதான அமைப்புகள் நிச்சயம் நமக்கு உதவி செய்யாது. The systems of the world will not aid you to walk a supernatural spiritual life. They will be antic. They will work against you and they will pull you down. It will be a challenge for you so that you can walk in a spiritual life. உங்களை ஒரு காலம் அது உதவி செய்யாது. உங்களை அது இழுக்கும், தடுக்கும், உங்களோடு கூட அது போராடும். காரணம், நீங்கள் இது தேவனுடைய வழியிலே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது. ஆகையினால் தான் சொல்லப்படுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. அப்படி என்றால் இந்த நாட்களிலே நாம் இந்த ஆவிக்குரிய ரீதியிலே கடந்து போகும் பொழுது அது நிமித்தமாய் வருகிறதான பாடுகள், அதனிடத்திலே நாம் வருகிறதான பிரச்சனைகள், சவால்கள், சோர்வுகள் எதுவாயிருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். இந்த பாதை வழியாக கடந்து போகும்பொழுது இனி நமக்கு முன்பதாக இருக்கிறதான நாட்களிலே நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். அப்படி என்றால் இந்த பாடுகள் நிறைந்த பாதை வெறுமன பாடுகளாகவே இருக்க போவதல்ல. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நீங்கள் ஓடும் பொழுது, இந்த ஆவிக்குரிய ஒரு ரீதியிலே நீங்கள் நடக்கும் பொழுது, பரலோக அமைப்பை இந்த பூமியிலே செயல்படுத்தும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி துல்லியமாய் நாம் நடக்கும் பொழுது, நமக்கு வருகிறதான சவால்கள் தொடர்ந்தேச்சியாய் இருக்க போகிறதல்ல. ஏனென்றால் நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் அதிலே பிரயாணம் செய்யும் பொழுது நீங்கள் என்னத்தை காணப்போகிறீர்கள் என்றால், தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான மகிமையை காணப்போகிறீர்கள். The glory which shall be revealed in us. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த நாட்களிலே, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த காலகட்டத்திலே தேவனுடைய மகிமையை நம்மால் காண முடியும். நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறதான இந்த கால அளவிலே தேவ மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வித்தியாசமாய் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பாடுகள் அனுபவிப்போமானால், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் மகிமையிலே தேவனுடைய காரியங்களை அனுபவிப்போம் என்று சொல்லுகிறதான ஒரு கண்ணோட்டத்திலே அநேகர் இந்த வார்த்தையை படிக்கிறார்கள். தேவனுடைய மகிமையானது இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, not worthy to be compared with the glory which shall be revealed in us. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. அப்படி என்றால் மாமிசமாகிய நம்மிடத்தில் வெளிப்பட இருக்கும் மகிமை இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாடுகளோடு கூட ஒப்பிடும் பொழுது அது ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது சந்திக்கிற வித்தியாசப்பட்ட பாடுகள், இந்த பாடை பார்க்கும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக,
சொல்லப்படும் உபத்திரவங்களை மாத்திரம் நாம் எண்ணுவோம். அடிக்கப்படுவது, சபைகள் நடத்த விடாமல் செயல்படுவது, சுவிசேஷத்திற்கு போகும்பொழுது அங்கு ஏற்படும் தடைகள், மனிதர்களால் ஏற்படும் பிரச்சனைகள், அதல்ல. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நிலையிலே வாழும் பொழுது, when you walk in your spiritual pathway, you have so many struggles that is coming ahead. அநேக காரியங்கள் உங்களுக்கு முன்பதாய் வரும். ஏன்னா நீங்கள் வனாந்திர பாதையிலே நடக்கிறீங்க, உலகத்தின் அமைப்புக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், which is not going to aid you to walk in your spiritual life. It's going to be contrary to what you are doing on this earth, because the systems of the world are completely different when compared to the heavenly pathways. ஆவிக்குரிய நிலையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் அமைப்புகள் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்யாது. அப்படி என்ற போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் அவைகள் எல்லாம் மேற்கொண்டு, ஏன் நம்முடைய மாமிசத்தில் எழும்புகிறதான அநேக காரியங்களை நாம் மேற்கொண்டு, நம்முடைய மாமிசத்தில் ஏற்படுகிறதான அநேக காரியங்களை மேற்கொண்டு செய்வதே பெரிய பாடுகள். அந்த பாடுகளோடு கூட நாம் ஒப்பிடும் பொழுது, நாம் போகும் பொழுது, நாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி அவைகளை கடந்து செல்லும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிறதான தேவ மகிமை, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதி, தேவன் நமக்காய் வைத்திருக்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு பரிமாணம் மேன்மையானது. அது எப்ப வரப்போகுதுன்னா, நீங்க மாமிச ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, தேவனுடைய வழிகளிலே நிற்கும் பொழுது. இதை உதாரணமாய் சொல்ல போனால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து போனார்கள். 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தார்கள். ஒருவன் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டுமானால் அது ஒரு இயற்கையான காரியம் அல்ல, சாத்தியமான காரியம் அல்ல. ஏனென்றால் வனாந்திரத்திலே வாழ்வாதாரம் இல்லாத ஒரு ஸ்தானம், வாழ முடியாத ஒரு நிலை, சீதோஷணம் வாழ வைக்காது, ஆகாரம் கிடைக்காது, அங்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திர நிலையிலே, இயற்கை உங்களுக்கு சாதகமா இல்லாத நிலையிலே, உணவில்லாத நிலையிலே, தண்ணீர் இல்லாத நிலையிலே, நீங்கள் வனாந்திரத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ வேண்டுமானால் அது முடியாத ஒரு காரியம். அதுவும் அத்தனை திரளான ஜன கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். அப்படி அவர்கள் தேவனை சார்ந்து அப்படிப்பட்டதான ஒரு பாதையிலே கடந்து போகும் பொழுது என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவ மகிமையை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. தேவன் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சமாயிருந்தார், பகலிலே அவர்களுக்கு நிழலாயிருந்தார். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது கண்மலையிலிருந்து அவர் தண்ணீரை கொடுத்தார். அவர்களை சுகத்தோடு பாதுகாத்தார். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். வாதைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே கிடைக்கக்கூடாத ஒரு இடத்திலே தேவன் கிடைக்க செய்தார். அதுதான் தேவனுடைய மகிமையிலே அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். In the manifestation of the glory of God, they started to live in the wilderness. தேவனுடைய மகிமையின் காரியங்களிலே வாழ ஆரம்பித்தார்கள். ஆகையினாலே அந்த மகிமையிலே வாழும் பொழுது, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே வாழும் பொழுது அவர்கள் கடந்து வருகிறதான அந்த சவால்கள், மேற்கொள்ளுகிறதான போராட்டங்கள், அவைகளெல்லாம் ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஏனென்றால் தேவன் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிறதான அந்த மகிமை மேன்மையானது. இந்த பூமியிலே நம்முடைய சரீரம் அழுகி
மண்ணோடு மண்ணாக போகும் பொழுது அந்த மகிமையானது யார் மேலும் வராது. ஏனென்றால் மகிமையானது தங்க வேண்டுமானால் ஒரு ஸ்தானம் இருக்க வேண்டும். There should be a vessel that can contain the glory of God. When we become the vessel, God places the glory on us. And He is looking for an empty vessel, not for a dead vessel. மரித்து போன ஒரு பாத்திரமாக அல்ல, மரித்து போன ஒரு நிலையில் அல்ல, காலியான ஒரு நிலையிலே தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மாமிச இச்சைகளுக்கு நாம் மரித்து, மாமிச சுயத்திற்கு மரித்து, மாமிசமான சகல காரியத்திற்கும் மரித்தவர்களாய் காணப்படும் பொழுது அந்த மரித்து போய் இருக்கிறதான அந்த மாமிசத்தின் மேலே தேவனுடைய மகிமையை அவர் வைக்க இருக்கிறாரே தவிர, மரித்து அழுகி போன சரீரத்திலே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. மரித்த பிறகு தேவனுடைய மகிமையிலே வாழ்வதல்ல, இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவனுடைய மகிமையிலே வாழ்வது. அப்படி என்றால் மரணத்திற்கு பிறகு இருக்கிறதான இளைப்பாறுதலையும், மரணத்திற்கு பிறகு இவன் பிரவேசிக்கிற தேவனுடைய மகிமை, தேவனுடைய சமூகத்தையும் நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த பூமியிலே தேவன் மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பூமியிலே மகிமையிலே வாழும்படியாக தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும் பொழுது அவர்கள் தேவ மகிமையிலே மூடப்பட்டார்கள், உடுத்தப்பட்டார்கள், தேவ மகிமையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களை உண்டாக்கும் பொழுது நீ இந்த பூமியிலே பிரச்சனையிலே வாழ்வாய், பிறகு நீ இந்த பூமியிலே மரித்த பிறகு மகிமையிலே வாழ்வாய் என்கிறதான ஒரு கண்ணோட்டத்திலே அவர்களை உண்டாக்கவில்லை. அவர்கள் செய்த பாவம்தான் மரணத்தை கொண்டு வந்தது. அவர்கள் தேவனை விட்டு விலக மரணமானது அவர்கள் வாழ்க்கையில வந்தது. அப்படி என்றால் தேவன் இப்படிப்பட்டதான ஒரு அமைப்பை நிர்ணயிக்கவில்லை. தேவன் மனிதனுக்கு வைத்திருந்த ஒரு நிலையே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய பிரமாணங்களின்படி வாழும் பொழுது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு வைத்திருந்தார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய பாதையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு, உலகத்தினுடைய பிரமாணங்களிலே நடவாமல், உலகத்தினுடைய அமைப்பிலே நடவாமல், தேவனுடைய பரலோக அமைப்பின்படி, ஆவிக்குரிய ரீதியின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ ஆரம்பிப்போமானால், தேவன் நமக்காய் வைத்திருக்கிறதான அந்த மகிமையிலே நம்மால் வாழ முடியும். The glory of the Lord will be revealed in us. அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. It will be revealed in us. While we are living on this earth, the glory of the Lord will be revealed in us as you walk in the pathway of the Lord. பரலோக அமைப்பின்படி நடக்கும் பொழுது, தேவனுடைய வரைபடத்தின்படி நடக்கும் பொழுது, as you walk according to the blueprints of heaven, you will see the glory of God manifest in your life. தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய மகிமையிலே நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட தேவ மகிமையிலே வாழும்படியாக, அப்படிப்பட்ட தேவ மகிமையிலே மனிதன் செயல்படும்படியாக இந்த உலகமானது காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை தான் பார்க்க வேண்டும். We don't see this dimension. We have to see this unseen dimension so that you can tap into this dimension. நம்ம எப்பொழுதுமே காணக்கூடிய உலக பிரமாணமான காணக்கூடிய காரியங்கள், அவைகளிலே தான் கவனமாக இருக்கிறோம். பிரச்சனை வரும்பொழுது வேதம் சொல்லுகிற பிரச்சனை இதுதான், போராட்டம் வரும்போது வேதம் சொல்லுகிற போராட்டம் இதுதான், அப்படி என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிறதான பிரச்சனை எதனால் வந்தது, நாம் எப்படி அதை கை கொள்ளுகிறோம், எப்படி அதை மேற்கொள்ளுகிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 17 and 18. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான காரியம் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, for our light affliction which is but for a moment. இன்றைக்கு வருகிறதான இந்த உபத்திரவமோ அது ஒரு சிறிய கால அளவிலே இருக்கிறது, லேசானது. அது லேசான ஒரு உபத்திரவம், லேசான பிரச்சனை when it is compared to the glory. ஆனால் என்ன சொல்லுகிறார்? worketh for us a far more exceeding and eternal weight of glory. இந்த உபத்திரவ பாதை வழியாக நாம் போகும் பொழுது இவைகளை எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து மேற்கொண்டு கடந்து போகும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதிகமான நித்திய கனமகிமை, அப்படிப்பட்டதான ஒரு அதிகமான நித்தியமான கனமகிமை நமக்கு முன்பதாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் என்னத்தை பார்க்கிறோம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவை அல்ல. இட்ஸ் நாட் வாட் யூ see. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. You need to see what is unseen. 18ஆம் வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது, we look not at the things which are seen. நாம் காண்கிற காரியங்களை, நம்முடைய இயற்கை கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறதல்ல, but the things which are not seen. For the things which are seen are temporal. நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அநித்தியமானதா இருக்கிறது. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். But the things which are not seen are eternal. Eternal என்று சொல்லும் பொழுது அதற்கு அளவில்லை, முடிவில்லை. அதனுடைய காரியங்கள் இந்த பூமிக்கு ஒத்ததான காரியங்கள் அல்ல. அப்படிப்பட்டதான முடிவில்லாத, அளவில்லாத, நித்தியமான, உலகத்தில் இராத, பரலோகத்தின் மேன்மையான காரியங்களாய் இருக்கிறதான அந்த காரியங்களை நாம் பாராமல் இருக்கிறோம். ஆனால் அவைகளை பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். When you start walking in the wilderness, you need to see what is unseen. இந்த உலக பாதையிலே பயங்கரமான உலக அமைப்புக்கு முன்பதாய் நீங்கள் நடந்து போகும் பொழுது நீங்கள் காண வேண்டிய காரியம் என்னவென்றால், காணக்கூடாதவைகளை காண வேண்டும். ஏனென்றால் அவைகள் நித்தியமானவைகள். இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் என்று சொன்னாலே நாம் மரணத்திற்கு பிறகு என்று நாம் யோசித்துக் கொள்ளுகிறோம். நித்தியம் என்று சொல்லும் பொழுது அழியாதது, அளவில்லாதது, ஆரம்பம் இல்லாதது, முடிவில்லாதது, உலகம் தரக்கூடாதது, மேலானது, உன்னதமானது, பரிபூர்ணமானது, தேவனால் உண்டானது, அதெல்லாம் தான் நித்தியம். அப்படிப்பட்டதான ஒரு காரியமானது காணக்கூடாத ரீதியிலே இருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கிறது, பரலோக அமைப்பிலே இருக்கிறது. அந்த அமைப்பை நீங்கள் காண வேண்டுமானால் அந்த காணக்கூடாத வழித்தடங்களிலே,
அதாவது உங்களுக்கு உலகத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது வேறு விதமான வழித்தடங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், கடினமான பாதைகள், பாவ வழிகள், இச்சையான காரியங்கள், இவைகள் தான் உங்களுக்கு முன்பதாய் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் காணக்கூடாத தேவனுடைய வழியிலே நீங்கள் போகும் பொழுது காணக்கூடாத நித்தியமான ஆசீர்வாதங்களை, தேவனுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. இவைகளை நான் தியானிக்கும் பொழுது இந்த நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, கொள்ளை நோய்கள் மத்தியிலே, பண நெருக்கடியின் மத்தியிலே, அநேக கேள்விகள் மத்தியிலே, இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போகும் பொழுது அது இளைப்பாறுதலை கொடுக்கிறது, பயத்தை நீக்குகிறது, சஞ்சலத்தை எடுக்கிறது, மனதிலே ஒரு நிம்மதியை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது, ஒரு பலனை கொடுக்கிறது, முன்பாக இருக்கிறதான மகிமையை காண வைக்கிறது. ஆகையினால இந்த காலகட்டத்திலே நாம் இதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த சூழ்நிலைகள், இந்த சந்தர்ப்பங்கள், இந்த பாதைகளுக்கு செல்ல நமக்கு உதவியாக இருக்கிறது. You need to understand every situation, every challenges that is coming ahead of you helps you to know who God is. நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Don't think you are going to die. சூழ்நிலையிலே நீங்கள் மரித்து போகிறீர்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். சூழ்நிலையிலே நீங்கள் மாட்டிக்கொள்ள போகிறீர்கள் என எண்ண வேண்டாம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள போகிறேன். பட் இட்ஸ் டஃப். கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதே கடினமான பாதையை நினைத்து கொள்ளாதீர்கள். ஐயோ, இந்த கடினமான பாதையிலே நான் எப்படி போவேன், வழிகள் திறக்காதே, நடக்காதே, இந்த உலகத்திலே வேலை ஆகாதே, அப்படி என்று நினைப்பதல்ல. தேவன் அவருடைய மகிமையிலே என்னை நடத்துவார். ஆமென். அவருடைய வல்லமையிலே என்னை நடத்துவார். அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அவர் என்னை கொண்டு செல்வார். தேவ மகிமையை நான் காண்பேன். தேவனுடைய மகிமை எப்போ காண போறோம்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய ஆவிக்குரிய பாதையிலே, வழித்தடங்களிலே நாம் செல்லும் பொழுது, ஆவிக்குரிய மனுஷனாய் வாழும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் கடந்து போகும் பொழுதுதான் சபையானது தேவனுடைய மகிமையிலே எழும்புகிறது, தேவனுடைய வல்லமையிலே எழும்புகிறது, தேவனுடைய பராக்கிரமத்திலே எழும்புகிறது. அந்த மகிமை இந்த உலகம் தரக்கூடாதது, இந்த உலகத்திலே பெற முடியாதது. அந்த தேவ மகிமையிலே சபை எழும்பும் பொழுது ஜனங்கள் சபையின் பக்கமாய் திரும்புகிறார்கள். People will turn towards that glory, and you and I need to tap into that glory, live in that glory, so that the world will start seeing you. உலகமானது அதை காணும். They will come running to the church. As you and I are the church of God, they will rush to this church because they need to see this dimension in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த அப்பியாசத்தை காணும்படியாக, இந்த மகிமையிலே வாழும்படியாக உலகமானது சபையின் பக்கமாய், நம் பக்கமாய் அது திரும்பக்கூடியதாக இருக்கிறது. Otherwise, there is nothing in this world that you can give to the world, because the world has everything. உலகமானது எல்லாவற்றையும் உடையதாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு எண்ணத்தை கொடுக்க முடியும், எண்ணத்தை காண்பிக்க முடியும். கிறிஸ்துவின் சபையாகிய நாம் இந்த உலகத்திற்கு எதை கொடுக்க முடியும்? We have nothing to give because the world has everything. உலகமானது எல்லாவற்றையும் உடையதாய் இருக்கிறது. பணம் படைத்ததாய், ஞானம் படைத்ததாய், செல்வாக்கு படைத்ததாய். நீங்க உலகத்துக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. You are not big enough to give to the world because the world already has
big things to give to the people who walk according to its system. அப்படிப்பட்ட ரீதியிலே how can the world turn to you? உலகமானது எப்படி சபையின் பக்கமாய் திரும்பும்? உலகமானது எப்படி சபைக்கு நேராய் ஓடி வரும்? எப்படி உலக இந்த அமைப்பிலே சபையானது எழும்ப முடியும்? தேவனுடைய மகிமையிலே சபை எழும்பாவிட்டால் இந்த உலகத்திற்கு தருவதற்கு நம்மிடத்தில் ஒண்ணுமே கிடையாது. We don't have anything in this world rather than manifesting in the glory of God. Because the world needs this dimension, the world needs this glory. உலகத்திற்கு இந்த மகிமை தேவை. அந்த மகிமையிலே நாம் எழும்பும் பொழுதுதான் the world will be gravitated by this glory. உலகமானது இந்த மகிமைக்கு நேராக இழுக்கப்படும். Because it is an eternal, unseen glory which the world cannot give. உலகமானது கொடுக்க முடியாத, உலகம் கண்டுகொள்ள முடியாத அந்த மகிமை. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மகிமையை பார்க்க வேண்டும். While we look not at the things which are seen, காணக்கூடியவைகள் அல்ல, காணக்கூடாதவைகளை, but the things which are not seen. There are things which you and I cannot see with our naked eye, but you can get into those realms if you walk in the spiritual pathway of God. நீங்கள் காண முடியாத அந்த ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் இந்த ஆவிக்குரிய பாதையிலே நாம் செல்லும் பொழுது அவைகளை நாம் கண்டுகொள்ள முடியும், அவைகளை நாம் அனுபவிக்க முடியும், அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் தேவன் அவருடைய மகிமையை நம்மேல் வைக்க இருக்கிறார். அதைதான் எபிரேயர் புத்தகத்திலே ஆரம்பத்திலே நாம் படிக்கிறோம். தேவன் தன்னுடைய மகிமையை நம்மேல் வைக்கும்படியாக அவர் முழு சுத்தம் கொண்டு இருக்கிறார். யார் மேல் மகிமையை வைக்கிறார்? இந்த பூமியிலே ஜீவனோடு கூட வாழுகிற மனுஷன் மேலே அவர் மகிமையை வைக்கும்படியாக அவர் விரும்புகிறார். He wants to place his glory on him. Not after death. மரணத்திற்கு பிறகு அவனுடைய மகிமையை வைப்பதற்காக அல்ல. Because he is not going to manifest in it. அந்த மகிமையிலே அவன் செயல்பட முடியாது. அவன் மரித்து போன நிலையிலே, அவன் மண்ணோடு மண்ணான நிலையிலே அவன் எப்படி தேவனுடைய மகிமையிலே செயல்பட முடியும்? அவன் எந்த விதத்திலும் தேவனுடைய மகிமையை காண்பிக்க முடியாது. எந்த ரீதியிலும் தேவனுடைய மகிமை இந்த உலகத்திற்கு செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் அவனுடைய கதை முடிந்ததாக காணப்படும். He will be a finished person and he will not be in a position to exhibit the glory of God. தேவனுடைய மகிமையை காண்பிக்க முடியாது. அதனால் தேவ மகிமை இந்த உலகத்திற்கு காணப்பட முடியாது. ஆகையினால் தேவனுடைய மகிமையை யார் மேல் வைக்கிறார்? இந்த பூமியிலே ஜீவனோடு கூட வாழுகிற மனிதன் மேலே, ஜீவனோடு கூட வாழுகிற மனிதன் மேலே அவர் மகிமையை வைக்கிறார். காரணம், அந்த மகிமையிலே அந்த மனுஷன் வாழும் பொழுது அவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகத்திற்கு தேவனை காண்பிக்கிறவனாக, உலகத்திலே தேவனுடைய சாட்சியாக, பிதாவாகிய தேவனை பிரதிபலிக்கிறவனாக, கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே உடையவனாக அவன் காணப்படுகிறான். And by the way, I don't reject the rest after death. மரணத்திற்கு பிறகு இருக்கிறதான அந்த இளைப்பாறுதலை நான் ஒரு காலம் மறுதலிக்கவில்லை. I believe there is rest. And after each and every death of every man, he enters the presence of God, the glory of God. But while you live on the earth, you can still walk in the glory of God. தேவனுடைய மகிமையிலே நம்மால் வாழ முடியும். தேவன் அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அதான் சொல்லப்படுகிறது, the glory which shall be revealed in us. நம்மிலே வெளிப்படக்கூடியதான தேவ மகிமை. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த மகிமையிலே வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும்.
ஆவிக்குரிய மனிதனாக நாம் நடக்க வேண்டும். காணக்கூடாத அவருடைய ரீதிகளிலே உங்களுடைய மாமிச கண்களால் பார்க்க முடியாது. You will see there is no way. ஏனென்றால் அந்த உலக அமைப்பிலே நீங்கள் பார்க்கும் பொழுது வழியே இல்லாதது போல் தோணும், போகவே முடியாதது போல் தோணும். ஆனால் தேவன் அதிலே போகக்கூடிய பாதைகளை வைத்திருக்கிறார். அது எங்க பார்க்க முடியும்? It is unseen in your natural eyes. உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் வேத வார்த்தைகள் அவைகளுக்குள்ளே நீங்கள் தியானிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு பாதையை காண்பிக்கும், பரலோக பாதைகளை காண்பிக்கும், நீதியின் பாதைகளை காண்பிக்கும், தேவனுடைய சத்திய பாதைகளை காண்பிக்கும். And those ways are really glorious. அந்த பாதையிலே மகிமை இருக்கிறது. அந்த பாதை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அந்த பாதை இளைப்பாறுதல் உடையது. அந்த பாதை நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. அந்த பாதை நேர்த்தியான பாதையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பாதை வழியாக நாம் கடந்து போக ஆயத்தமாக வேண்டும். இந்த உலக வழிகளிலே அல்ல, உலக காரியங்களிலே அல்ல, உலக காரியங்களிலே சவால் போட்டுக்கொண்டு அதிலே தேவனை அழைத்து கொண்டு இந்த உலகத்தினுடைய அநீதியான பாதையிலே நடக்க சில நேரங்களிலே தேவனுடைய உதவியை கேட்கிறோம். எதற்கு தெரியுங்களா? அதே அநீதியான பாதையிலே நடக்கும்படியா. இந்த அநீதியான பாதையிலே நிராகரித்து தேவனுடைய வழியிலே நடக்க உதவியை நாட வேண்டும். Neglecting the systems of the world, saying no to this world, இந்த உலகத்திற்கு இல்லை என்று சொல்லி அதற்கு எதிர்த்து நின்று ஆவிக்குரிய பாதையிலே தேவனுடைய வழித்தடங்களிலே பரலோக அமைப்பின்படி இந்த பூமியிலே வாழ பரிசுத்த ஆவியானவரை நாட வேண்டும். அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், அவர் நமக்கு வழிகளை காட்டுவார், தேவனுடைய காரியங்களை அவர் நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு விளக்குவார். அப்பொழுது அந்த பாதைகளிலே செல்லும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதிகளை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்திலே நான் பேச இருக்கிறேன். காரணம், இப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே சபை எழும்ப, இப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே நீங்களும் நானும் எழும்பும்படியாக இந்த உலகமானது காத்து கொண்டிருக்கிறது. The world is waiting for such a man to arise in the glory of God. தேவனுடைய மகிமையிலே மனிதன் எழும்ப உலகம் காத்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலகட்டத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மாமிச ரீதிகளை மேற்கொள்ள, மாமிச வழித்தடங்களை மேற்கொள்ள, மாமிச அமைப்புகளை மேற்கொண்டு தேவனுடைய வழியிலே பரலோக வரைபடத்தின்படி இந்த பூமியிலே உம்முடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் நான் என்னை துல்லியமாய் அமைத்துக் கொள்ள, இதைதான் தேவன் இந்த காலகட்டத்திலே சபையாகிய நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். He wants a church that can reveal the glory of God in these end times. பரலோக ரீதியை வெளிப்படுத்தக்கூடியதான, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதான துல்லியமான சபை, an empty church that can represent the glory of God. We should be an empty vessel. நம்மை காலி செய்து வெறுமன நம்முடைய இச்சைகளோடு கூட அல்ல, நம்முடைய எண்ணங்களோடு கூட அல்ல, நம்முடைய அபிப்பிராயங்களோடு கூட அல்ல. ஆண்டவரே, என்னுடையதல்ல, உம்முடையதாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில, in that point, when you empty yourself, God is ready to fill it with His glory. பரிபூர்ணமாக நம்மை நிரப்ப, பரிபூர்ணமான ஒரு பாத்திரத்திலே நம்மை வழி நடத்தும்படியா, மன்னிக்க வேண்டும், காலியான பாத்திரத்திலே நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர் பிரியமாயிருக்கிறார். இந்த நாட்களிலே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம், அர்ப்பணிப்போம் நம்மை. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ, உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ, எங்களுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய அஸ்திபாரத்தின் மேல் எங்களை அமைத்துக் கொள்ள, கிறிஸ்துவின் மேலே நாங்கள் கட்டப்பட, கிறிஸ்துவினுடைய வழிதடங்கள் அமைப்புகள் எங்களில் பரிபூர்ணமாக கிறிஸ்து எங்களில் காணப்பட, அவர் எங்களுடைய மாதிரியாக அதன் மேல் நாங்கள் கட்டப்பட்டு உறுதியோடு கூட நிற்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். காரணம், அந்த வழித்தடத்திலே அந்த அமைப்பின் மேலே தான் மகிமை இருக்கிறது ஆண்டவரே. That's where the glory is, Father. We have understood and we want to establish ourselves on the foundation of Christ. கிறிஸ்துவின் மேலே நாங்கள் கட்டப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். சகல ஆசீர்வாதம், சகல நன்மை, சகல பரிபூர்ணத்தின் பங்காளிகளாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ, உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீரார், எங்களோடு கூட பேசுவீரார், தொடர்ந்து இடைபடுவீரார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.